இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தேன். இப்ப நான் உங்களுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டேன். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? மரணத்தை யாராலையும் தடுக்க முடியுமா? அது மாதிரி தான் காதலும். வந்துட்ட காதல என்ன பண்ண முடியும்? எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். உங்க தோப்புனார் நினைச்சா உங்களுக்கு பயம் வரலையா? சிங்கத்துக்கு பயந்து எந்த விலங்குமே காட்டை விட்டு போயிடுறது இல்லையே. ஆனா நீங்க சிங்கத்தோட குகைக்குள்ள தானே இருந்துட்டு இருக்கேன். மழை பெய்யறப்ப எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு போறோம். யாராவது இடி தாங்கிய பிடிச்சிட்டு போறோமா? ஏன்னா நம்ம தலையில இடி விழாதுங்கிற நம்பிக்கை தான். ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க. நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, என் அளவுக்கு எவனாவது உன்னை நேசிக்க முடியுமானதா. நீ யாருக்கு கிடைச்சாலும் அவனுக்கு அது அதிர்ஷ்டம் தான். உனக்கு வனத்து பூச்சி பூ மேல உட்காந்து தேன் குடிக்கிற அழகு இருக்கே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பூவுக்கும் நோகாது. அதே பூ மேல வேற ஏதாவது உட்காந்தா என்ன ஆகும்? ஒரு ஆணோட வாழ்க்கையில சராசரி பொண்ணுங்க 1000 பேரை சந்திக்க முடியும். ஆனா ஒரே ஒரு லட்சியமான பொண்ணை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு கிடைச்சிருக்க. நம்ம காதல் ஜெயிக்கும், கவலைப்படாத. வா போலாம். இளங்கோ, இந்த வருஷம் நீ விவசாயத்தை பார்த்த எல்லாம் பசுமையா இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயா, அங்க பாருங்க, பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி. உப்பு போட்டு சொல்லிட்டீங்க. பொம்பளை குளிக்கிற பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல? யாரப்பா நீ? புதுசா இருக்க? குருக்கள் மாமாத்துக்கு வந்திருக்கேன். ஓ, குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பார்த்து குளிச்சுட்டு ஜாகிரதையா போ. என்ன யாருப்பா இந்த ஆளு? பாக்குறதுக்கே பொம்பளை மாதிரி இருக்கான், அவனை போய் மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு சொல்றீங்க? வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கீங்களே குருக்களே. உங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, என் செலவுலயே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நேத்து தான்ப்பா சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டாரு. பொண்ணு விஷயத்துல ஒரு கண்ணாதான் இருக்காரு. தம்பி பார்த்து பார்த்து நடக்கணும். இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும், கால் நடுங்க கூடாது. மாப்பிள்ளைக்கு போடுமா? மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளைய பாருங்கோ, எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கை நழுவ விட்டுட்டிய. பகவானை நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்கார். பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேளேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல?
ஒத்த புள்ளைய வச்சிருக்கேல ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணேன். தோப்பனாரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாமா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றே. எனக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா, காதல விழுது. சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்ச பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்பு நாட்டு கேட்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள்ள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா, மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்கோ. சந்தியா வர்றேன். நடங்கோ, பிரியவாகிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கோ. யாரு? ஆத்துக்காரனா? நன்னா பேஷா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. நன்னா பொருத்தமா தான் இருக்கு. 2 பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா, அவர்தான் என் ஆத்துக்காரர். உங்களை விட ரொம்ப நன்னா இருக்காருல்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருது. குத்துறா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா, பக்கத்து ஊர் ஜமீனை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீ தான். இந்த காலத்தில் நியாயமாக கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து கண்டிப்பாக சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதையை வேண்டான்னு சொல்லாமல் ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு அத்தை பேர் வச்சுட்டா சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க முடியும். ஆனால் அவர் என்னத்தானே மாப்பிள்ளையா நினச்சிக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுக்கு தான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்ப்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தாண்டா கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா நானும் சேர்ந்து இப்படி ஒரு. அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே, நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா?